ما الذي يفرق بيننا وبينهم؟ منهج السلف، لأن السلف هم الذين فهموا الكتاب والسنة وساروا عليهما، فنحن نتبع السلف الصالح. بسم الله والحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. الله تعالى. السلام عليكم ورحمة الله وبركاته. الله نديار بارك الله فيكم. الدروس المهمة لعامة الأمة وإتحاف ذوي الهمة بشرح دروس المهمة. இமாம் இப்னு பாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதின துருசுல் முஹிம்மா என்ற நூலின் தொடர் வகுப்பில் இருக்கிறோம். இன்று எத்தனாவது வகுப்பு? 12வது வகுப்பு. நூலில் 12வது. இரண்டாவது பாடத்திற்கு இது எத்தனாவது அமர்வு? 6வது அமர்வு அல்ல 7வது அமர்வு? 6 என்ன நினைக்கிறேன். அப்படின்னா 11 தானே வரணும். அது தவறாக சொல்லியிருக்குன்னு சகோதரர்கள் நினைவூட்டினார்கள். 12 இரண்டாவது வகுப்பிற்கு 7வது அமர்வு அர்கானுல் இஸ்லாம். அல்லாஹ் நாடினால் இது கடைசி அமர்வாகவும் இருக்கும் இன்ஷா அல்லாஹ். இரண்டாவது பாடத்தில் அடுத்த வாரம் 3வது பாடம் ஆரம்பிப்போம் பிஇذنில்லாஹ். அர்கானுல் இஸ்லாமில் இருக்கிறோம். இஸ்லாத்தின் தூண்கள் ஷஹாதத் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், இகாமஸ் ஸலாஹ் வ இதாயிஸ் ஸகாத். இதையெல்லாம் பார்த்த நாம் அடுத்ததாக நாம் இப்போது பார்ப்பது எங்கே, எதிலே நூலாசிரியர் இப்னு பாஸ் அவர்கள் போகிறார்கள் என்றால் இலஸ் ஸௌம். ஸௌம் ரமதான், ரமதானின் நோன்பு. ரமதானின் நோன்பு அல்லாஹ்வின் அடியார்களே ஃபரீதத்துன் மினல் ஃபராயித். அல்லாஹ் நமக்கு கடமையாக்கின கடமைகளில் ஒரு கடமையாக இருக்கிறது. மேலும் அது 4வது தூணாக இருக்கிறது. இஸ்லாத்தின் 4வது தூணாக இருக்கிறது. அப்படி என்றால் நோன்புக்கு முன்னால் என்ன இருக்கிறது? ஜக்கா. நோன்புக்கு பின்னால் அல்ல ஜக்கா, நோன்புக்கு முன்னால் ஜக்கா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தொழுகையை சொன்னால் எதை சொல்லாமல் இல்லை? ஜக்காத்தை சொல்லாமல் இல்லை. வகீமுஸ் ஸலாஹ் வ ஆத்துஸ் ஸக்கா. நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள், ஜக்காத்தை நிறுவுங்கள். அதே போல் பாரக்கல்லாஹு ஃபீக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நோன்பை கடமையாக்கி இருக்கிறான், வாஜிபாக்கி இருக்கிறான். எல்லோருக்கும் நாம் தெரியும் சூரத்துல் பக்ரா 2வது சூரா 183வது வசனம். அல்லாஹ் தன் திருமறையிலே கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ குதிப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குதிப அலல்லதீன மின் க்பலிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். ஈமான் கொண்டவர்களே, இதற்கு முன்னால் உள்ளவர்கள் மீது எவ்வாறு நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அதே போலவே உங்களுக்கும் நாம் நோன்பை கடமையாக்கி இருக்கின்றோம். இந்த நோன்பை நீங்கள் பிடிப்பதினால் உங்களுக்கு நீங்கள் தக்வாதாரிகளாக இருக்கலாம். லஅல்லக்கும் தத்தகூன் என்று அல்லாஹ் இங்கே சொல்கிறான். மேலும் சுன்னாவிலே ஹதீஸ்களிலே நிறைய ஆதாரங்கள் வந்திருக்கின்றன. இதெல்லாம் யாருடைய கூற்று? நாம் படித்துக் கொண்டிருப்பது விளக்கம், ஷேக் அரஃபாத் அவர்களுடைய விளக்கம். சுன்னாவிலே நிறைய ஆதாரங்கள் வந்திருக்கிறது. தல்ஹா பின் உபைதில்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு முறை ஒரு மனிதர் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வருகிறார்கள் அஹ்லி நஜ்திலிருந்து. மேலும் அல்லாஹ்வின் அடியார்களே பாரக்கல்லாஹு ஃபீக்கும் பரபரப்பாக வருகிறார். நஸ்மா தவிய சௌதிஹ் வலா நஃபகத மா வலா நஃப்கஹு மா யகூலு ஹத்தா தனா மின் ரசூலில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வின் தூதரிடம் படபடப்பாக வந்து அவருடைய சத்தம் மிகவும் தாழ்ந்திருக்கிறது. அவர் என்ன பேசுகிறார் என்பதை எங்களால் அறிய முடியவில்லை. எப்போதை தவிர நபி அவர்களிடம் நாங்கள் அருகில் நின்றால் மட்டும்தான் அவர் என்ன பேசுகிறார் என்று எங்களுக்கு சற்று கேட்கிறது. என்ன கேட்கிறார் அந்த மனிதர்? தல்ஹா இப்னு உபைதில்லாஹ் அறிவிக்கிறார் இந்த ஹதீஸை. அல்லாஹ்வின் தூதரிடம் ஒரு மனிதர் வருகிறார். அவர் இவ்வாறு இருக்கிறார். அவர் மிகவும் தாழ்ந்த குரலில் பேசுகிறார். என்ன பேசுகிறார் என்று நமக்கு தெரியவில்லை. நெருங்கினால் தான் தெரிகிறது. அந்த அளவிற்கு முமுக்கமாக பேசுகிறார். என்ன பேசுகிறார்கள் என்றால் இஸ்லாத்தை பற்றி கேட்கிறார். ஹதீஸில் வருகிறது, இஸ்லாத்தை பற்றி கேட்கிறார். பாருங்கள், இஸ்லாத்தை பற்றி கேட்டால் அல்லாஹ்வின் தூதர் என்ன
என்ன செய்ய வேண்டும், என்ன செய்வார்கள், அந்த இஸ்லாம் என்ன என்பதை சொல்கிறார்கள் இல்லையா? இஸ்லாத்தை பற்றி கேட்டவுடன் அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஹம்ஸு ஸலவாத் ஃபில் யௌமி வல் லைல, ஒரு நாட்களிலும் இரவிலும் இருக்கக்கூடிய அந்த ஐவேளை தொழுகை, அதுதான் இஸ்லாம் என்று சொல்கிறார்கள். சரி, அதை கேட்டுவிட்டு அந்த மனிதர் சொல்கிறார், இது அல்லாத வேறு ஏதாவது என் மீது கடமையாக இருக்கிறதா? ஏனெனில் அந்த அக்காலம் அல்லாஹ்வின் அடியார்களே, நாம் நினைப்பது போல் இன்று அல்ஹம்துலில்லாஹ் நபி அவர்களின் தாவா, நபி அவர்களின் அழைப்பு முறை, அழைப்பு பணி செம்மையாக சீராக அதை செயல்படுத்திட்டு விட்டதற்கு பிறகு நாம் இன்று எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். ஆனால் அந்த காலம் அப்படி அல்ல. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான கேள்வியை வந்து கேட்பார்கள். ஒவ்வொருவரும் தாங்கள் இருக்கக்கூடிய நிலையை கொண்டு அல்லாஹ் தூதரிடம் கேட்பார்கள். பலதரப்பட்ட மக்களுடைய கேள்விகள் வித்தியாசமாக இருக்கும். அதை அனைத்தையும் உள்வாங்கி அல்லாஹ் தூதர் பதில் அளிப்பார்கள். தொழுகை இஸ்லாத்தை பற்றி கேட்கிறார்கள். அல்லாஹ் தூதர் ஐவேளை தொழுகை என்று சொன்னதற்கு பிறகு இதல்லாது வேறு ஏதாவது எனக்கு கடமையாக இருக்கிறதா என்று கேட்கிறார்கள். இல்லை, தொழுகையில் வேறு எதுவும் இல்லை. எதை தவிர, நீங்கள் உபரியாக நீங்கள் தொழுதாலே தவிர, அது உபரி, நீங்களாக தானாக முன்வந்து உபரியாக தொழுவது, அதுதான் தத்தவ்வு. ஸலாத்து தத்தவ்வு என்றால் என்ன? உபரிகள் எல்லாம் என்ன? நாம தானாக முன்வந்து, வாலண்டரின்னு சொல்லுவோம், தானாக முன்வந்து தொழுவது. அதற்கு பின்பு ஒன்று கடமையா இருக்கும் என்றால் ரமதான் மாத நோன்பு, சியாம் ஷஹ்ரி ரமதான். இதல்லாத வேற ஏதாவது எனக்கு இருக்கிறதா என்று கேட்கிறார்கள். இல்லை, நோன்பை பற்றி சொல்லும் பொழுது நோன்பிலும் நீங்கள் வேற ஏதாவது உபரியான நோன்பை நீங்களாக முன்வந்து பிடித்தாலே அன்றி வேறு எதுவும் இல்லை. ஹதீஸ் முடிந்து விட்டது. அல்லாஹ்வின் அடியார்களே, பாருங்கள், நோன்பு கடமையாக்கப்பட்டது என்பதை குர்ஆனின் மூலமாக புரிந்து கொண்டோம், சுன்னாவின் மூலமாக புரிந்து கொண்டோம். அடுத்ததாக இமாம் இப்னு ஸஅலபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வின் தூதரிடம் வருகிறார்கள். அல்லாஹ்வின் தூதரிடம் வந்து என்ன கேட்கிறார்கள்? உன்ஷிதுக பில்லாஹ் அல்லாஹ் அமரக அன் நஸூம். நான் ஏற்கனவே கூறினேன், கேள்விகள் எல்லாம் வித்தியாசமாக வரும். ஏனெனில் சஹாபா பெருமக்கள் ரலியல்லாஹு அன்ஹும் அவர்களுடைய சந்தேகங்களை உடனடியாக வந்து தீர்த்துக் கொள்வார்கள், கேட்பார்கள். வஹி இறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய காலகட்டம் அது. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரி வினாக்களை கேட்பார்கள் அல்லாஹ்வின் தூதரிடம். இந்த சஹாபி இமாம் இப்னு ஸஅலபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன கேட்கிறார்கள் அல்லாஹ்வின் தூதரிடம்? அல்லாஹ்வின் தூதரிடம் நேரடியாக வந்து கேட்கிறார்கள். அல்லாஹ்வை சாட்சியாக வைத்து உங்களிடம் கேட்கிறேன் நபியே, அதாவது இந்த மாதத்தில், இந்த வருடத்தில் இந்த மாதத்தில் நோன்பை நோற்பதற்கு அல்லாஹ் உங்களுக்கு கடமையாக்கினானா என்று கேட்கிறார்கள். நோன்பு கடமையா? ரமதான் மாதத்தில், வருடத்தில் ரமதான் மாதத்தில் நோன்பு நோற்பது கடமையா உங்களுக்கு? அல்லாஹ் தான் உங்களுக்கு இதை கட்டளையிட்டானா என்று கேட்கிறார். அல்லாஹு அமரக. கேள்வியை பாருங்கள் நபியே, அல்லாஹ் மீது உங்களை வைத்து கேட்கிறேன், இந்த வருடத்தில் இந்த மாதத்தில் நோன்பு நோக்க வேண்டும் என்று சொன்னது அல்லாஹ் தான் உங்களுக்கு இந்த கட்டளையிட்டானா என்று கேட்கிறார்கள். அதற்கு அல்லாஹ் தூதர் என்ன சொல்கிறார்கள்? ஃபகால் அல்லாஹும்ம நஅம். ஆம், அல்லாஹும்ம, அல்லாஹ் துஆ செய்தவர்களாக என்ன சொல்கிறார்கள்? நஅம், ஆம், அல்லாஹ் தான் கட்டளையிட்டான், நோன்பு கடமை, நோன்பு கடமை என்று அந்த மக்களுக்கு என்ன செய்கிறார்கள்? அந்த மக்களை சத்தியத்தின் பால் வாட்டெடுக்கிறார்கள். எல்லோரும் அல்லாஹ்வின், எல்லோரும் அபூபக்கர் அல்ல, எல்லோரும் உமர் அல்ல. நம்ம என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறோம்? கல்வியை எல்லா நேரங்களிலும் படித்துக் கொண்டே இருக்கக்கூடிய, எல்லா நேரங்களிலும் செயல்பாட்டிலே இருக்கக்கூடிய வெறும் அந்த 10 சஹாபாக்களை கொண்டு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை அல்ல. எத்துணை லட்சோப லட்ச சஹாபாக்கள் இருந்தார்கள். அத்துணை பேர்களையும் உள்வாங்கி இருக்கிறார்கள். அத்துணை பேர்களும் அந்த சத்தியத்தின் பால் அல்லாஹ்வின் தூதர் அவர்களுக்கு கல்விக்கேற்ப வாட்டெடுத்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் இருக்கக்கூடிய கடைகோடி சஹாபி இமாம் அஹ்மத் இருக்கும். அதற்கு பின்னால் வந்த எந்த தாபீன்களை விட சிறந்தவர்களாகத்தான் இருக்கிறார்கள். அந்த தாபீன்கள் சிறந்தவராக இருக்க முடியாது. அவர்கள், அந்த தாபீன்கள் எவ்வளவு பேர் இமாமாக இருந்தாலும் சரி, அதே போல அவர்களுக்கு பின்னால் வந்தவர்கள் இமாம்கள் யாராக இருந்தாலும், எவ்வளவு பெரிய இமாம்களாக, இமாம் அஹ்மதாக இருக்கட்டும்,
இமாம் ஷாஃபிஈயாக இருக்கட்டும், ஷேக் இஸ்லாம் இப்னு தைமியாவாக இருக்கட்டும், ஷேக் இஸ்லாம் முஹம்மது பின் அப்துல் வஹாபாக இருக்கட்டும், எந்த உலமாக்களாக இருக்கட்டும், யாரும் ஒரு சஹாபியின் அல்லாஹ்வின் தூதரை பார்த்த அந்த சஹாபியின் கடைக்கோடி சஹாபியாக அவருடைய ஃபத்லுக்கு கூட என்ன செய்ய மாட்டார்கள், யாரும் சமமாக மாட்டார்கள். இதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக இந்த நோன்பு என்பது அல்லாஹ்வின் அடியார்களே, இதற்கு அதிகமான சிறப்புகள் இருக்கிறது. ஹதீஸுல் குத்ஸியிலே வருகிறது, பாரக்கல்லாஹு ஃபீக்கும், சூரத்து அதாவது புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் 1894வது ஹதீஸ். இந்த ஹதீஸிலே என்ன ஃபضல் வருகிறது? ஹதீஸுல் குத்ஸி என்றால் என்ன? அல்லாஹ் கூறியதை, அல்லாஹ்வுடைய கூற்றை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அறிவிப்பார்கள். ஹதீஸ் இது குர்ஆன் அல்ல, இது குர்ஆன் அல்ல. சரி, அடுத்ததாக அல்லாஹ்வின் அடியார்களே பாரக்கல்லாஹு ஃபீக்கும், கவனியுங்கள். இந்த ஹதீஸ் என்ன வருகிறது? அஸ்ஸியாமு ஜுன்னஹ். இந்த சியாம் என்பது கேடயம், நோன்பு என்பது கேடயம், நோன்பு என்பது கேடயம். ஃபலா யர்ஃபுஸ் வலா யஜ்ஹல், ஃபலா யர்ஃபுஸ் வலா யஜ்ஹல். அதனால் மேலும் இந்த நோன்புடைய விஷயங்களில் நீங்கள் கெட்ட காரியங்கள் செய்யாதீர்கள், நீங்கள் எதையும் எந்த விஷயத்தையும் செய்யாமல் இருந்து கொள்ளுங்கள். ஒரு மனிதர் நோன்பிலே நீங்கள் இருக்கும்போது உங்களிடம் சண்டையிடுகிறார், உங்களை திட்டுகிறார் என்றால் ஃபகுல், அவரிடம் நீங்கள் சொல்லுங்கள், ஃபல்யகுல் இன்னி ஸாயிமுன் மர்ரத்தைன், நான் நோன்பாளி, நான் நோன்பாளி என்று சொல்லுங்கள். வல்லதி நஃப்ஸி பியதிஹி, என்னுடைய கரம், என்னுடைய உயிர் யாரின் கரத்தில் இருக்கிறது அவன் மீது ஆணையாக, லஹுலூஃபு ஃபமிஸ் ஸாயிம், நோன்பாளியின் வாடை, அவர் வாயிலிருந்து வரக்கூடிய அந்த வாடை ரீஹ் மிஸ்கினுடைய அந்த நறுமணத்தை விட அல்லாஹ்விற்கு மிகவும் நெருக்கமானதாக இருக்கிறது. நோன்புடைய சிறப்பு அல்லாஹ்வின் அடியார்களே, எதனால் அந்த உணவையும் அந்த பருகுதலையும் அவனுடைய ஷஹவத்தையும், எது அது ஷஹவத்? நோன்பில் உடல் உறவு கொள்ளாமல் இருக்க வேண்டும். நோன்பாளி நோன்பை முடிக்கும் வரை அவர் தன் மனைவியிடம் நெருங்காமல் இருக்க வேண்டும், உடலுறவு கொள்ளாமல் இருக்க வேண்டும். நெருங்காமல் என்றால் உடலுறவு கொள்ளாமல். அவருடைய உணவை விடுகிறார், அவருடைய பருகுதலை விடுகிறார், அவருடைய ஷஹவத்தை விடுகிறார். யாருக்காக? அல்லாஹ் சொல்கிறான், மின் அஜ்லி, அல்லாஹ் சொல்கிறான் எனக்காக, எனக்காக இதை விடுகிறான். அதான் சொல்கிறான் ரப்புல் ஆலமீன், அஸ்ஸியாமு லீ ஃபஅனா அஜ்ஸி பிஹ். இந்த நோன்பு என்பதற்கு, இந்த நோன்புக்கு முழுமையாக கூலி தரக்கூடியவன் நான் தான் இந்த நோன்புக்கு கூலி கொடுப்பேன் என் நோன்பாளிகள், என்னுடைய அடியார்களுக்கு. மேலும் ஒரு நன்மை 10 நன்மையாக இரட்டிப்பாகிறது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறான். அல்லாஹ்வின் அடியார்களே, இது இந்த நோன்பு எவ்வளவு முக்கியமானது என்பதை நாம் இந்த இடத்திலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வஸௌம், அடுத்ததாக நோன்பு யாரின் மீது கடமை? நோன்பு யாரின் மீது கடமை என்றால், அல்லாஹ்வின் அடியார்களே, யஜிபு அலல் முஸ்லிம் அல் முகீம், யஜிபு அலல் முஸ்லிம் அல் முகீம் அஸ்ஸஹீஹ் அல் பாலிக் அல் ஆகில். கவனியுங்கள், இந்த நோன்பு யாரின் மீது கடமை என்றால் அல்லாஹ்வின் அடியார்களே, முஸ்லிமின் மீது கடமை. சரியா? அந்த முஸ்லிம் எப்படியாக இருக்க வேண்டும்? முக்கியமாக இருக்க வேண்டும். ஏன்? முசாஃபிரான முஸ்லிமுக்கு நோன்பு கடமையா? முஸ்லிம் பிரயாணத்தில் இருக்கிறார், அவருக்கு நோன்பு கடமையாகுமா? ரமதான் நோன்பு கடமையாகாது. ஆனால் என்ன செய்ய வேண்டும்? கதா செய்ய வேண்டும். அவர் விடுவதற்கு அனுமதி இருக்கிறதா? நோன்பாளி, அதாவது முசாஃபிர், பயணத்தில் இருக்கக்கூடியவர், பிரயாணம் செய்யக்கூடியவர். நிறைய பேர் இதை தெரியாமல் இருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் நோன்பை விடலாம். எந்த நோன்பு என்றால் உபரி நோன்பை விடலாமா? உபரி நோன்புக்கு எங்க இருக்கிறது கதா? அல்லாஹ்வின் அடியார்களே, நோன்பை கதா செய்யலாம் என்று பிரயாணத்திற்கு நோன்பு பிடிக்க கூடாது என்றால் அது கடமையான நோன்பு. ரமதான் நோன்பை தான் பேசிக் கொண்டிருக்கிறோம், அதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். ஆனால் சிறந்த கூற்று, இதிலே சரியான கூற்று என்னவென்றால், முசாஃபிர் நோன்பை பிடிக்கலாமா பிடிக்க வேண்டாமா என்றால் அந்த முசாஃபிரை பொறுத்து இது முடிவு செய்யப்பட வேண்டும். அந்த முசாஃபிருக்கு நோன்பை பிடிப்பதினால் இந்த சஃபர் அவருக்கு மிகவும் கஷ்டமாக அமையும் என்றால்
அவருக்கு சக்தியற்றவராக இருக்கிறார் என்றால் அவர் இந்த நோன்பை விடுவது அவருக்கு சிறந்தது. இல்லை, என்னால் பிடிக்க முடியும், என்னால் பிடிக்கக்கூடிய சக்தி எனக்கு இருக்கிறது என்று அவர் உறுதியாக நம்பினார் என்றால் அவர் நோன்பை பிடிப்பதுதான் அவருக்கு சிறந்தது. ஏனெனில் இதில் பல வேறுபட்ட கருத்துக்கள் உலமாக்களிடம் இருக்கின்றன. இதை அனைத்திற்கும் ஹதீஸை காட்டுகிறார்கள். ஏனெனில் இரு சம்பவங்களும் நடந்திருக்கிறது. நோன்பை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் எல்லோரும் இருக்க, அல்லாஹ்வின் தூதர் மட்டும் பிரயாணத்தில் அவர்களும் அவர்களோடு ஒரு சில தோழர்களும் நோன்பை பிடித்திருக்கிறார்கள். பிடித்ததை அங்கீகரிக்கவும் செய்திருக்கிறார்கள். அதே சமயம் நோன்பை பிடிக்காதீர்கள் என்று சொல்லியும் பயணத்திலே நோன்பை பிடித்தவர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயங்கரமாக கண்டித்ததையும் சஹாபாக்கள் நமக்கு இந்த ஹதீஸின் மூலமாக பல ஹதீஸ்கள் நமக்கு விளக்குகிறது. நோன்பை பிடிக்காதீர்கள், பிடித்து இவ்வாறு நோன்பை விடாதீர்கள் என்று சஹாபாக்களை அல்லாஹ்வின் தூதர் கண்டித்திருக்கிறார்கள். இதுவும் இருக்கிறது. இதனால் ஆக சிறந்த கூற்று இதுதான் என்று உலமாக்கள் சொல்கிறார்கள். எது அவருக்கு நெருக்கமோ அதை அவர்கள் செய்யட்டும். சரி, முஸ்லீமாக கடமை, முக்கியமாக அவர் இருக்க வேண்டும். அதுதான் முக்கியம். அப்படின்னா என்றால் முக்கியம்னா நாம் எல்லாம் யாரு போது, நாம் எல்லோரும் முக்கியம். எந்த ஒரு நகரத்தில் அமர்ந்து தொடர்ந்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ பயணம் செய்யாமல், அதுதான் என்ன முக்கியம். நீங்கள் யார் இப்போது? முசாஃபிர். ஏனெனில் தூரத்திலிருந்து வந்து அமர்ந்திருக்கிறார். அப்புறம் அவர் முசாஃபிர். நாம் எல்லாம் யார்? முக்கியம். அவர் ஊருக்கு போனால் நாம் முசாஃபிர், அவர் முக்கியம். சரி, வேறு யாரின் மீது கடமை? யஜிபு அலல் முஸ்லிம் அல் முகீம். அடுத்து அஸ்-ஸஹீஹ். இது யார்? அஸ்-ஸஹீஹ். உடல் ஆரோக்கியத்துடன் இருந்திருக்க வேண்டும். அந்த நோன்பு பிடிக்கக்கூடிய நேரத்தில் உடல் சரியில்லாமல் இருக்கிறார், காய்ச்சல், நோன்பை விட முடியக்கூடியமான ஒரு நோய் அவரிடம் இருக்குது என்றால் அவர் மீது என்ன ஆகாது? நோன்பு கடமை ஆகாது. அவர் மீது நோன்பு கடமையாகாது. அது அஸ்-ஸஹீஹ். இதே முக்கியமாக பார்க்க வேண்டும். நோன்பு விடுவதற்கான காரணங்கள் ஒன்று பிரயாணியாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் மிக முக்கியமான விஷயம் உடல் சரியில்லாதவராக இருக்க வேண்டும், நோயாளியாக இருக்க வேண்டும். நோயாளியாக இருந்தால் இதுவும் கவனிக்க வேண்டும். அதனால்தான் நோயாளிக்கு முரணான வார்த்தையான என்ன ஸஹீஹாக இருக்க வேண்டும். அடுத்து நோன்பு யாருக்கு கடமை? இதெல்லாம் இருந்தால் பத்தாது. அல் பாலிக், ஏற்கனவே கூறினேன், பருவ வயதை அடைந்திருக்க வேண்டும். அப்படி இல்லை, அப்படி அதற்கு கீழே இருப்பவர் நோன்பு பிடிக்க கூடாதா? தாராளமாக நோன்பை பிடிக்கலாம். அவர்கள் நோன்பின் பால் அவர்களை பயிற்சி அளிக்கலாம். அதெல்லாம் வேறு. அவர் ஹக்கில் எப்போது கடமையாகுமானால் அவர்கள் பருவத்தை அடைந்திருக்க வேண்டும். நான் ஏற்கனவே கூறியிருக்கிறேன், அல்லாஹ்வின் அடியார்களே, பருவ வயதை அடைவது என்பது அடையாளங்களை கொண்டு நம் பிள்ளைகளை பார்த்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முடி வளர்கிறதா, மீசையில், அக்குலில், இவ்வாறு இந்த மாதிரி இடங்களில் முடி வளர்வதை ஒரு தகப்பன், ஒரு தந்தை என்ன செய்ய வேண்டும்? இதை ஆண் பிள்ளைகளை கவனிக்க வேண்டும். கவனித்து அவன் பருவத்தை அணிந்து விட்டான் என்றால் அதற்கான விஷயங்களை அவர்களுக்கு மிகவும் கண்ணோட்டமாக சொல்லித்தர கடமையில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக வேறு யார்? அல் ஆகில். நாம் புத்தி சுவாதீனம் இல்லாத, புத்தி சுவாதீனம் இல்லாமல் இருக்க வேண்டும், புத்தி சரியான முறையில் இருக்க வேண்டும். தய்யிப், அல்ஹம்துலில்லாஹ். இது யாரின் மீது கடமை என்று தெரிந்து விட்டோம். அடுத்தது, காரணத்திற்காக ஒரு அந்த நேரத்தில் வந்ததற்காக நோன்பை விட்டதினால் இவர்கள் எல்லாம் கதா செய்ய வேண்டும், கட்டாயம் கதா செய்ய வேண்டும். அவர்களை எழுதிக் கொள்ளுங்கள். நாம் ஏற்கனவே பார்த்து விட்டோம். கட்டாயம் கதா செய்யக்கூடியவர்கள் யார்? முசாஃபிர், பயணி, கட்டாயம் கதா செய்ய வேண்டும். இரண்டாவது மரீத், நோயாளி, கட்டாயம் கதா செய்ய வேண்டும். ஏனெனில் நோயினால் அவரால் இது செய்ய முடியாமல் இருக்கிறார்கள். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இது மூன்றாவது அல் ஹாயிது வன் நுஃபஸா. யார் இவர்கள்? அல் ஹாயிது வன் நுஃபஸா, மாதவிடாய் நேரத்தில் இருக்கக்கூடிய பெண்கள், மேலும் மகப்பேறு பிரசவத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த உதிரிப்போக்கு, இந்த இவர்கள் எல்லோருக்கும் நோன்பு கதா செய்வது கடமை. நோன்பு விட வேண்டும், நோன்பு விட்டு விட வேண்டும். இதில் இஜ்மா இருக்கிறது, இத்திஃபாக் இருக்கிறது. நோன்பை விட்டு விட வேண்டும். ஆனால் இவர்கள் மூவரும்
கட்டாயமாக நோன்பை என்ன செய்ய வேண்டும்? கதா செய்ய வேண்டும். யார் யார்? முசாஃபிர், பயணி, நோயாளி. மூன்றாவது ஹாயித் வ நுஃபஸா, மாதவிடாய் பெண்கள் மற்றும் மகப்பேருக்கு பின்னால் இருக்கக்கூடிய, பிரசவத்திற்கு பின்னால் வரக்கூடிய உதிப்பு. சரி, இன்னும் வேறு யாராவது ஈடுபட்டிருக்கிறார்களா? ஆம், ஈடுபட்டிருக்கிறார்கள். யார் அவர்கள்? வயசானவர்கள், ஷைഖுல் கபீர் வல் மர்அல் அஜூஸ், வயதானவர்கள், வயது முதிர்ந்தவர்கள். அதாவது அவர்கள் காலம், நோன்பை எல்லாம் பிடிப்பதற்குரிய காலத்தை எல்லாம் தாண்டி வந்தவர்கள். நாம் இவ்வாறு பார்த்திருக்கக்கூடியவர்கள் நோன்பை பிடிக்க முடியாது, நோயாளியாக இருப்பார், மறுபடியும் அவன் அந்த சக்தியை அடைந்துக்கூடிய மனிதராக மாறிவிடுவார். ஆனால் இவர்கள் இதற்கு அப்புறம் வருடங்கள் அதிகமாக அவர்கள் இன்னும் என்ன ஆகுவார்கள்? நலிந்து போவார்களே தவிர அவர்கள் நோன்பை பிடிப்பதற்கான சக்தியை பெற்றிருக்க மாட்டார்கள். இவர்கள் அல்லாஹ்வின் அடியார்கள். இவர்களைத்தான் வயதான ஆண்கள், வயதான பெண்கள், அஷேகுல் கபீர் அல் மர்அல் அஜூஸ், இவர்களுக்கும் இவர்களோடு பாரக்கல்லாஹு ஃபீக்கும், இவர்களுக்கு என்ன? இவர்களுக்கு நோன்பு கடமை இல்லை. எதை தவிர? உணவு அளிப்பது. அவர்கள் கட்டாயமாக என்ன செய்ய வேண்டும்? உணவளித்து விட வேண்டும். ஒரு நோன்பிற்கு ஒரு மிஸ்கீன், ஒரு மிஸ்கீனுக்கு என்ன செய்ய வேண்டும்? உணவு அளித்து விட வேண்டும். அவர்கள் நோன்பு பிடிக்க கூடாது. அதே போலத்தான் அல்லாஹ்வின் அடியார்களே, இவர்களோடு இன்னொன்றும் வருகிறார்கள், கர்ப்பிணி பெண்களும் பால் கொடுக்கக்கூடிய பெண்களும். கர்ப்பிணி பெண்களும் தாய்ப்பால் புகட்டக்கூடிய பெண்கள், இவர்களுக்கும் நோன்பு கதா என்பது கிடையாது. இவர்கள் நோன்பை விடுவதினால் கர்ப்பிணி பெண்களும் பால் கொடுக்கக்கூடிய பெண்களும், அது தனக்கு பயந்தாலும் சரி, தன் பிள்ளைக்கு பயந்தாலும் சரி, தனக்கு பயந்தாலும் சரி, கருவில் இருக்கக்கூடிய பிள்ளைக்கு, அதாவது கர்ப்பிணி தனக்கு பயந்தாலோ அல்லது கருவில் இருக்கக்கூடிய சேய்க்கு பயந்தாலோ, ஒரு பால் குடிக்கக்கூடிய பெண்மணி தனக்கு பயந்தாலோ அல்லது தன் பிள்ளைக்கு பயந்தாலோ, என்ன காரணமாக இருந்தாலும், இந்த இரண்டில் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த பெண்ணின் மீது நோன்பு பிடிப்பது கடமை அல்ல. அந்த பெண் நோன்பை விடலாம். அந்த கர்ப்பிணியோ அல்லது அந்த பால் கொடுக்கக்கூடிய பெண்ணோ நோன்பை விடலாம். நோன்பை விட்டால் அவர்கள் கதா செய்ய வேண்டுமா என்றால் கதா செய்ய தேவையில்லை. அவர்களுக்கு எது கடமை என்றால் அவர்களுக்கு உணவளிப்பது கடமை. அல்லாஹ்வின் அடியார்களே, இதில் பெரும்பாலான கூற்றுகளில் எல்லா இடங்களிலுமே உலமாக்களில், அதாவது மதகம் சார்ந்து மதபிலே எல்லா இடங்களிலுமே இந்த விஷயத்தை பார்த்தோம் என்றால் கட்டாயமாக கதா செய்ய வேண்டும் என்ற பல கூற்றுகள் இருந்தாலும் சஹாபாக்கள் இதில் என்ன நிலைப்பாட்டில் இருந்திருக்கிறார்கள் என்பதை தான் நாம் பார்க்க வேண்டும். அதுதான் மன்ஹஜுஸ் ஸலஃப், அதுதான் அஹ்லுஸ் சுன்னத்தி வல் ஜமாஅ. சஹாபாக்கள் இது என்ன கூற்றிருக்கிறார்கள்? சஹாபாக்கள் அனைவர்களுமே இதில் இந்த இடத்திலே கர்ப்பிணி பெண்களும் பால் கொடுக்கக்கூடிய பெண்களின் மீது நோன்பு கடமை இல்லை. அவர்கள் கதா செய்ய தேவையில்லை. விட்டாலும் கதா செய்ய தேவையில்லை. ஆனால் அவர்களுக்கு எது கடமை? உணவளிப்பது கடமை என்று அவர்களின் ஃபத்வா தெளிவாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் அடியார்களே, சௌம் முடிந்து விட்டது. கடைசியாக வருகிறார்கள் இப்னு பாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இந்த இரண்டாவது பாடம் அல் ஹஜ். ஆம், அர்கான் இஸ்லாமில் என்ன பாக்கி இருக்கிறது? ஹஜ் தான் பாக்கி இருக்கிறது. தேட வேண்டாம். 4 பின்பு 4 பிறகு என்ன? 5வது ஹஜ். அதுதான் கடைசி அர்கான் இஸ்லாமில். طيب ثم انتقل رحمه الله بعد ذلك إلى حج بيت الله فقال وحج بيت الله الحرام لمن استطاع إليه سبيلا. பாருங்கள், 4வது பிறகு 5வது அல்லாஹ்வின் வீட்டை ஹஜ் செய்வது, அல்லாஹ்வின் வீட்டை வலம் வருவது, இந்த ஹஜ்ஜை, இந்த யாத்ரீகத்தை நல்லபடியாக முடிப்பது. யாருக்கு? யார் அதற்கு சக்தி பெற்றாரோ. இதுதான் மார்க்கம். ஹஜ்ஜை, அல்லாஹ்வின் அடியார்களே, ஹஜ்ஜை சக்தி பெற்றவர்களோடு என்ன செய்கிறது? மார்க்கம் ஒப்புமை செய்கிறது. சக்தி பெற்றிருக்க வேண்டும். அந்த ஹஜ்ஜை அவர் செய்ய வேண்டும் என்றால் அவர் சக்தி பெற்றிருக்க வேண்டும். எதற்கு? அந்த ஹஜ்ஜிற்கு. எந்த சக்தி? 2 சக்தியும், பொருளாதார சக்தி, உடல் ஆரோக்கிய சக்தி. இந்த 2 சக்தியும் அவர் பெற்றிருக்க வேண்டும். லிமன் இஸ்ததாஅ இலைஹி சபீலா. அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அந்த சக்தியை, பொருளாதார சக்தியும் சரி,
உடல் ஆரோக்கிய சக்தியும் சரி நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ்வுடைய ஹஜ்ஜை செய்வதற்கு அந்த பாக்கியத்தை அருள் புரிவானாக. ஆமீன். வல் ஹஜ்ஜு ஹுவ ருக்னுல் காமிஸ். இந்த ஹஜ் என்பது 5வது தூணாக இருக்கிறது. சரி, ஹஜ் என்பது லுகத்தன், அல்லாஹ்வின் அடியார்களே, ஹஜ் என்பது லுகத்தன் என்ன அர்த்தம்? மொழி ரீதியாக ஹஜ் என்றால் என்ன? ஹஜ் என்றால் மொழி ரீதியாக எண்ணம் கொள்வது, அதாவது ஒரு இடத்தை குறிப்பது, மொழி ரீதியாக எண்ணத்தை குறிப்பது. சரி, மார்க்க ரீதியாக ஹஜ் என்றால் என்ன? கவனியுங்கள். மார்க்க ரீதியாக என்னவென்றால் அல்லாஹ்வின் வீட்டை குறிக்கோளாக வைப்பது. கஸ்து பைத்தில்லாஹ் அல் ஹராம், அல்லாஹ்வுடைய அந்த ஹராம், அந்த புனிதமிக்க அல்லாஹ்வுடைய வீட்டை என்ன வைப்பது? குறிக்கோளாக வைப்பது. என்ன குறிக்கோளாக வைப்பது? ஒரு குறிப்பிட்ட வணக்கத்தை செய்வதற்காக அங்கே வர வேண்டும் என்று நினைப்பது. ஒரு குறிப்பிட்ட வணக்க வழிபாடுகளை செய்வதற்காக அங்கே வர வேண்டும் என்று நினைப்பது. நாம் ويقال هذا تعبد لله. என்ன செய்ய வேண்டும்? بأداء المناسك في مكة على ما جاء في كتاب الله وفي سنته. குர்ஆனிலும் சுன்னாவிலும் என்ன வந்திருக்கிறதோ, எவ்வாறு செய்ய வேண்டும் என்று வந்திருக்கிறதோ அந்த மனாசிக்குகளை, அந்த மார்க்க சடங்குகளை, அல்லாஹ்வுடைய அந்த வணக்க வழிபாடுகளை தெளிவான முறையில் முடிப்பது. மக்காவை நோக்கி அல்லாஹ்வுடைய வீட்டை மனதிலே வைத்து அதை நோக்கி வந்து செய்து எல்லாவற்றையும் முடித்து விட்டு போவதுதான் ஹஜ். மிகவும் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் இப்படித்தான் சொல்ல முடியும். ஏனெனில் அது ஒரு களஞ்சியம். ஹஜ்ஜை பற்றி படிக்க வேண்டும் என்றால் ஹஜ்ஜிலே என்ன இருக்கிறது, எதெல்லாம் இருக்கிறது. வல்லாஹி, அல்லாஹ்வின் மீது ஆணையாக, அல்லாஹ்வின் அடியார்களே, உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அந்த ஹஜ்ஜுடைய வாய்ப்பை உங்களுடைய மனநிறைவாக செய்ய வேண்டும் என்றால் அதை படித்து என்னென்னவெல்லாம் சரியான முறையில் செய்ய வேண்டும் என்ற அந்த உழைப்பை செய்து அந்த ஹஜ்ஜை செய்ய வேண்டும். இன்று எவ்வளவு பேர் நாம் பார்க்கிறோம், ஹஜ்ஜை செய்வதற்கு பணம் இருந்தால் போதும் அல்ல, வல்லாஹி ஹஜ்ஜை செய்வதற்கு மனம் இருக்க வேண்டும். பணம் இருந்தால், காசை கட்டிவிட்டால் எல்லாவற்றையும் அவர் முன்னாடி இருப்பவர் சொல்லி விடுவாராம், அவர் பார்த்து விடுவார். கைடு யாருக்கு கைடு? அல்லாஹ்வின் அடியார்களே, எதற்கு கைடு? எந்த ஹஜ்ஜிற்கும் எந்த உம்ராவிற்கும் இன்று அந்த மாதிரி தான் ஆகிவிட்டது. அந்த மாதிரி தான் மக்களுக்கு மத்தியிலே இதை புகுட்டி விட்டார்கள். ஒரு அடிப்படை விஷயத்தை கூட சொல்லி தருவதற்கு தயாராக இல்லை, அவர்களும் கற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. ஏதோ பணத்தை கட்டிவிட்டோம் என்றால், அந்த பேகை மாட்டிக்கொண்டோம் என்றால் வெறும் நடந்து செல்வது. எந்த ஒரு மன உல அமைதி, எந்த விதமான ஒரு குஷு, அல்லாஹ்வை அஞ்சி அல்லாஹ்விடம் அதிகமாக துஆ கேட்டு எல்லாவற்றையும் சுன்னாவின் முறையில் தான் நான் அந்த வணக்க வழிபாடு செய்கிறேன். நான் முஸ்தலிஃபா போகும், நான் மினாலே தங்கினாலும் முஸ்தலிஃபால இருந்தாலும், அரஃபாவில் இருந்தாலும், அரஃபாவில் இருந்தால் அரஃபாவில் என்ன துஆக்கள் ஓத வேண்டும், என்னென்ன துஆக்கள் ஓத வேண்டும், இதோடைய அர்த்தங்கள் என்ன, அங்கேயும் வந்து அதை ஒரு சடங்காக நாம் செய்து கொண்டோம். ஆம், அரபி மொழி நம்மிடம் இல்லை, அரபி மொழி நம்மிடம் இல்லாமல் போய்விட்டது, பேரோடு நின்று விட்டது. நம்முடைய இந்த மொழி நம்மளுக்கான மொழி, குர்ஆன் இறக்கப்பட்ட மொழி, அல்லாஹ்வின் தூதர் பேசின இந்த மொழி நம்முடைய வீட்டு மொழியாக ஆகவில்லை. அரபி ஏதாவது படித்திருக்கிறீர்களா? அரபி முழுதாக விளங்கி இருக்கிறீர்களா? ஏதாவது அரபி விஷயத்தை புரிந்திருக்கிறீர்களா? அதுவும் இல்லை. பின்பு எப்படி அல்லாஹ்வின் அடியார்களே துஆக்களை ஓதும் பொழுது அந்த துஆக்களின் அர்த்தத்தை தெரியாமல், புரியாமல், விளங்காமல் அந்த ஹஜ்ஜை நாம் எவ்வாறு முடிக்க முடியும்? எவ்வளவு காசை கொடுத்து போகிறோம். அதை கூட ஒரு சடங்காக இன்று பார்க்கக்கூடிய ஒரு சுகமான ஒரு சூழ்நிலையில் தான் முஸ்லிம்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் நேர்வழியை வழங்குவானாக. அல்லாஹ்வின் அடியார்களே, மாபெரும் வணக்க வழிபாடு இந்த ஹஜ் என்பது. இதற்கென்று அந்தஸ்து இருக்கிறது, இதற்கென்று மகத்துவம் இருக்கிறது. கஷ்டத்திலே, வெயிலிலே, கால்நிலை இல்லாமல் கஷ்டத்திலே செய்தார்கள் சஹாபாக்கள். ஏன் சஹாபாக்கள்? கடைசி காலம் கட்ட வரை இன்று இருக்கக்கூடிய சுப்ஹானல்லாஹ் எவ்வளவோ எளிதாக்கப்பட்டு விட்டது. இன்று ஹஜ் எவ்வளவோ அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய நியமத் தான் இது. வசதிகளாக ஏனெனில் செய்யக்கூடிய வணக்க வழிபாடை இன்னும் அல்ஹம்துலில்லாஹ் என்ன எவ்வளவு வசதிகளோடு அந்த வணக்க வழிபாடுகளை செய்ய வேண்டும், அதை செய்வதற்கான வசதிகள் இருக்கிறது. அப்போது கூட துஆக்களை ஒழுங்காக ஓதாமல், துஆக்களை ஒழுங்காக உச்சரிக்காமல், அதன் அர்த்தங்களை விளங்காமல், ஒரு முடிவை எடுக்காமல், மார்க்க ரீதியாக, ஈமான் ரீதியாக எந்த விதமான இதுவும் இல்லாமல் செல்கிறார்கள். இன்று எந்த அளவுக்கு ஆகிவிட்டது உங்களுக்கு தெரியும். ஒரு காலம் ஹஜ் என்றால், ஹஜ்ஜுக்கு போகிறார்கள் என்றால் நம் வீட்டிலே சொல்வார்கள் அல்லவா, நம்மளுடைய
மூதாதையர்கள் விஷயத்தில் சொல்வார்கள், நம் உம்மாவிற்கு உம்மா, அப்பாவிற்கு அப்பா, அவர்கள் எல்லாம் ஹஜ்ஜி செல்வார்கள் என்றால் எல்லோரும் பயபக்தியோடு வந்து சேர்ந்து அவர்களை அனுப்பி விடுவார்கள். ஏனெனில் போனவர்கள் திரும்பி வருவார்களா என்று யாருக்கும் தெரியாது. ஹஜ் என்றால் அன்று அவ்வாறு தான் இருந்தது. ஒரு கண்ணியம் இருந்தது. அந்த ஹஜ்ஜிற்கு ஒரு கண்ணியம், மாபெரும் கண்ணியத்தை அணிந்தவர்களாகவே இருந்தார்கள். செல்வார்கள், திரும்பி வருவார்களா என்று தெரியாது, அழுது அனுப்பி வைப்பார்கள். ஏனெனில் இஸ்லாத்தின் தூண்களில் கடைசியாக வருவது என்ன? ஹஜ். அந்த ஹஜ்ஜோடு நான் மரணித்து விடலாம், இஸ்லாமினுடைய கடமைகளை நான் முடித்து விட்டேன் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டு செல்வார்களாம். நான் திரும்பி வருவேனா என்று தெரியாது. தோணியிலே சொல்லக்கூடியவர்கள் இருந்தார்கள். என்றுதானே வந்தது பிளைட் எல்லாம். வானூர்தி எப்போது வந்தது? வானூர்திகள் எல்லாம் இப்போதுதானே வந்தது. வானூர்திகளுக்கு முன்னால் என்ன இருந்தது? அல்லாஹ்வின் அடியார்களே, தோணிகள் தான் இருந்தது. கடைசி என்னை பார்த்துக் கொள்ளுங்கள் என்றெல்லாம் அழுது கொண்டு செல்வார்கள். நீங்கள் முக்கியமா, இந்த கடமை முக்கியமா? அல்லாஹ், இந்த கடமை தான் முக்கியம், இந்த கடமையை நான் முடித்து விடுவேன், திரும்பி வருவனா என்று தெரியாது. அவ்வளவு கண்ணியத்துடன் செய்தவர்கள். சுப்ஹானல்லாஹ். மக்களிடம் இந்த இருந்தது. இன்று ஹஜ் என்றால் டிக்கெட் முடிந்து, சீட்டு முடிந்து விட போடுது, போட்டு வையுங்கள், இங்கே காசை அனுப்புங்கள், அங்கே இது செய்யுங்கள், திடீரென்று கிடைத்து அந்த ஒரு இது இல்லாமல் போய்விட்டது. ஹஜ்ஜை காசு கொடுத்தால் கிடைத்து விடும், உடனடியாக அதற்கு எந்திரிச்சு செல்வோம். சரி, அல்ஹம்துலில்லாஹ், உடனடியாக கிடைப்பது நியமத், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அழகான முறையில் செய்ய வேண்டும் அல்லவா? அல்லாஹ் நம்மை நேர்வழியை செலுத்துவானாக. சூரத்து ஆல இம்ரானிலே 17வது வசனம். சூரத்து ஆல இம்ரானிலே 17வது வசனம். என்ன 17வது வசனம்? 3வது சூரா 17வது வசனம். அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் தன் திருமறையிலே கூறுகிறான், ரப்புல் ஆலமீன், வலில்லாஹி அலன் நாஸி ஹஜ்ஜுல் பைத் மன் இஸ்ததா இலைஹி சபீலா வமன் கஃபர ஃபஇன்னல்லாஹ கனியுன் அனில் ஆலமீன். மேலும் அல்லாஹ்வுடைய வீட்டை வலம் வந்து அந்த ஹஜ்ஜை செய்வது சக்தி இருப்பவர்களுக்கு, அதற்கான வழிகளை அடைந்த சக்தி இருப்பவர்களுக்கு கடமையாக இருக்கிறது மக்களின் மீது. மேலும் யார் நிராகரிக்கிறார்களோ அல்லாஹ் அவர்களை விட்டு எந்த தேவையும் இல்லாமல் கனியாக இருக்கிறான். அதே போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஹஜ்ஜை, இத்மாமில் ஹஜ்ஜி வல் உம்ரா, அல்லாஹ் நம்மை ஹஜ்ஜையும் உம்ராவையும் முடிக்க சொல்கிறான் சூரத்துல் பக்ராவிலே. இந்த வசனத்தை கொண்டுதான் உலமாக்களில் சிலர் உம்ரா என்பது முதல் உம்ரா கடமை என்பதற்கு ஆதாரம், முதல் உம்ரா ஒருவர் உம்ராவும் செய்வது கடமைதான் என்று சொல்லக்கூடியவர்கள் இதற்கு ஆதாரம் வைப்பது சூரத்துல் பக்ராவிலே 196வது வசனம். அல்லாஹ் சொல்கிறான், வ அதிம்முல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ், வ அதிம்முல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ், ஹஜ்ஜையும் உம்ராவையும் அல்லாஹ்விற்காக நீங்கள் என்ன செய்யுங்கள்? நிறைவேற்றுங்கள். கடமை, வாஜிப், அதிம்மு, அம்ர். இந்த இடத்திலே கட்டளை வந்திருக்கிறது. இந்த கட்டளை உம்ராவிற்கும் தகும். அதனால்தான் முதல் உம்ரா செய்யக்கூடியவர்கள் இதில் அவர்கள் இந்த விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்று உலமாக்கள் சொல்கிறார்கள். அடுத்ததாக சூரத்துல் ஹஜ்ஜிலே 27வது வசனம். சூரத்துல் ஹஜ்ஜிலே அல்லாஹ்வின் அடியார்களே 27வது வசனம், 22வது சூரா 27வது வசனம், 22வது சூரா 27வது வசனம். வஅذின் ஃபின் நாஸி பில் ஹஜ்ஜி யஅதூக ரிஜாலன் வஅலா குல்லி ضامிரின் யஅதீன மின் குல்லி ஃபஜ்ஜின் அமீக். மேலும் அல்லாஹ் தன் திருமறையிலே சொல்கிறான், அல்லாஹ்வின் அடியார்களே இந்த விஷயத்தை அழகாக கவனியுங்கள். அல்லாஹ் தன் திருமறையிலே கூறுகிறான், வஅதிம், அதாவது இந்த உம்ராவிற்கு, அதாவது இந்த ஹஜ்ஜிற்கு எவ்வாறு அவர்கள் வர வேண்டும், இந்த ஹஜ்ஜுடைய விஷயத்தை அவர்கள் எவ்வாறு வர வேண்டும் என்று அல்லாஹ் இன்னும் ஹஜ்ஜுக்காக மக்களுக்கு மத்தியில் அறிவிப்பு செய்து அவர்களை அழைப்பீராக. அல்லாஹ் சொல்கிறான், மக்களுக்கு மத்தியிலே அழைப்பை செய்து அவர்களை அழைப்பீராக. அவர்கள் நடந்தவர்களாக உம்மிடம் வருவார்கள். தூக்க ரிஜாலன். இதனால்தான் இன்று வசதிகள் அதிகமாக ஆகிவிட்டது. முஸ்தலிஃபாவிலிருந்து மினாவிற்கு, மினாவிலிருந்து முஸ்தலிஃபா, முஸ்தலிஃபாவிலிருந்து அரஃபாவிற்கு இன்று அல்ஹம்துலில்லாஹ் நிறைய வசதிகள், முக்கியமாக பேருந்துகள் மற்றும் மெட்ரோ ட்ரெயின்கள் அளவிற்கு வசதிகள் ஆகிவிட்டது. ஆனால் முன்னால் எவ்வாறு இருக்கும் என்றால், நடந்தால் தான் போக முடியும். 20 கிலோமீட்டர் நடக்க வேண்டும். 20 கிலோமீட்டர் என்ன செய்ய வேண்டும்? நடக்க வேண்டும். சற்று கேட்டு பாருங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே, வயதானவர்கள் கேட்டு பாருங்கள் ஹஜ் எப்படி இருக்கும் என்று. இன்று இருப்பவர்களை காட்டிலும்
அன்று இருந்தவர்கள் இதற்கு முன்னால் செய்தவர்கள் கேட்டு பாருங்கள் ஹஜ் எப்படி இருக்கும் என்று. அதை இன்று வரை மறக்காமல் இருப்பார்கள். செய்த அந்த ஒவ்வொரு இதையும் மறக்காமல் இருப்பார்கள். அது அல்லாஹ் லேசாக்கி தர வேண்டும். அல்லாஹ்வின் அடியார்களே, அந்த வாய்ப்பை அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. மேலும் இந்த வசனத்தில் என்ன நாம் புரிந்து கொள்ள வேண்டும்? அவர்கள் நடந்தவர்களாக உம்மிடம் வருவார்கள். இன்னும் தூரமான பாதைகளில் இருந்து வருகின்ற மெலிந்த எல்லா வகையான வாகனத்தின் மீதும் வாகனித்தவர்களாக அந்த ஹஜ்ஜை நோக்கி வருவார்கள். அந்த வாகனங்களை கொண்டு நடந்தவர்களாக எல்லா வகையான விஷயத்தை கொண்டும் அவர்கள் இந்த ஹஜ்ஜிற்காக, இந்த ஹஜ்ஜை செய்வதற்காக வருவார்கள். மேலும் அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும், அல்லாஹ் தன் திருமறை மேலும் வகால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், யா அய்யுஹன்னாஸ் கத் ஃபரதல்லாஹு அலைக்கும் அல் ஹஜ்ஜ ஃபஹஜ்ஜு. யா அய்யுஹன்னாஸ் கத் ஃபரதல்லாஹு அலைக்கும் அல் ஹஜ்ஜ ஃபஹஜ்ஜு. என்ன சொல்கிறார்கள்? மனிதர்களே, உங்கள் மீது அல்லாஹ் ஹஜ்ஜை கடமையாக்கி இருக்கிறான், நீங்கள் அதனால் ஹஜ்ஜை செய்யுங்கள். ஃபகால ரஜுலுன், ஏற்கனவே கூறினேன், சஹாபாக்கள் கேள்விகள் நிறைய கேட்பார்கள், அவர்களுக்கு தெளிவு பெற வேண்டும். இங்கே ஒரு சஹாபி கேட்கிறார்கள், மனிதர்களே, உங்களுக்கு ஹஜ் கடமையாக்கப்பட்டு ஹஜ்ஜை செய்யுங்கள். எல்லா வருடமுமா ரசூலுல்லாஹ் கடமை? என்ன கேட்கிறார்கள்? எல்லா வருடமும் செய்ய வேண்டுமா? கடமையா? எல்லா வருடமும் ஹஜ். யோசித்து பாருங்கள். கடமை சக்தி இருப்பவர்களுக்கு எல்லா வருடமும் ஹஜ் செய்ய வேண்டும். மரணிக்கும் வரை அந்த பொருளாதாரம் இருக்க, மரணிக்கும் வரை அவருக்கு ஹஜ் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதற்கு என்ன சொல்கிறார்கள் அல்லாஹ்வின் தூதர்? ஃபஸகத், சற்று அமைதியாகிவிட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சற்று அமைதியாகிவிட்டார். கேட்ட கேள்விக்கு அமைதி காத்து பின்பு காலஹ ஸலாஸன், 3 முறை கூறுகிறார்கள் இந்த வாக்கியத்தை. 3 முறை என்ன சொல்கிறார்கள்? லவ் குல்து நஅம், நான் இப்போது நஅம், ஆம், நீங்கள் கேட்ட கேள்வி எல்லா வருடமும் கடமையா என்று கேட்ட அந்த கேள்விக்கு நான் ஆம் என்று சொன்னால் அது கடமையாகிவிடும். நஅம் என்று சொன்னால் அது கடமையாகிவிடும். ஆனால் உங்களுக்கு அதை செய்ய நீங்கள் சக்தி பெற மாட்டீர்கள். அவ்வாறு ஒரு வேளை எல்லா வருடமும் கடமை என்று கேட்டதற்கு நான் ஆமாம் என்று சொல்லியிருந்தால் அல்லாஹ் அதை கடமையாக்கியிருப்பான். அல்லாஹ் என்ன செய்திருப்பான்? அதை கடமையாக்கியிருப்பான். அதை நீங்கள் செய்வதற்கு உங்களுக்கு சக்தி இருக்காது, செய்ய முடியாது உங்களால். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? இல்லை என்று நாம் தெளிவாக இந்த ஹதீஸ் விளங்குகிறது, நமக்கு விளக்குகிறது. ஆம், எல்லா வருடமும் கடமை இல்லை, வருட வாழ்க்கையில் ஒரு முறை அது கடமை. யாருக்கு? சக்தி பெற்றவர்களுக்கு. அடுத்ததாக, மேலும் சந்தேகமே இல்லை, வாழ்க்கையில் ஒரு முறை அன்றி வேறு எத்தனை முறையும் ஹஜ் என்பது கடமை இல்லை என்பதிலே உலமாக்கள் ஒருமித்த கருத்திலே இருக்கிறார்கள். மேலும் وفي حديث ابن عمر قال النبي صلى الله عليه وسلم حج البيت وفي لفظ وحج البيت من استطاع اليه سبيلا تحج البيت. எல்லா இடங்களிலுமே அல்லாஹ்வின் தூதர் சொல்லும் பொழுது ஹஜ்ஜை ஒரு முறை செய்யுங்கள், அந்த ஹஜ் என்பது ஒரு முறை என்ற அந்த விஷயத்தையே குறிப்பிடுகிறார்கள். மேலும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை ஹஜ் செய்திருக்கிறார்கள்? பாடத்தின் இறுதியில் வந்து விட்டோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை ஹஜ் செய்திருக்கிறார்கள்? எத்தனை? 1. அதுதான் ஹஜ்ஜத்துல் வதா, ஹஜ்ஜத்துல் வதா என்று சொல்வோம். وهي حجة الوداع لأن النبي صلى الله عليه وسلم. மேலும் அல்லாஹ்வின் அடியார்களே, நாம் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விஷயம், 6ஆம் வருடம் ஹிஜ்ரி 6 ஹுதைபியாவிலே என்ன நடந்தது என்று தெரியும். உம்ராவிற்கு செல்கிறார்கள், தடுக்கப்படுகிறார்கள் ஹுதைபியாவில். நம் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். ஹுதைபியாவிலே தடுக்கப்பட்டதினால் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அந்த வருடம் அவர்களால் அந்த இதை செய்ய முடியவில்லை, உம்ராவை செய்ய முடியவில்லை, திரும்பி செல்கிறார்கள். மக்காவிற்கு ஏன் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கடைசியான நேரத்திலே இந்த ஹஜ்ஜை அல்லாஹ் கடமையாக்கினான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னும் சொல்ல போனால் இந்த ஆயத்து ஷேக் அவர்கள் விளக்குகிறார்கள், ஏன் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹஜ் கடைசியாக இருந்தது.
ஏன் தாமதித்திருக்கிறார்கள் என்று நாம் சில பேர் சொல்கிறார்கள். தாமதம் செய்தார்கள் ஒரு காரணத்திற்காக, அதை நாம் பார்ப்போம். முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், 6வது வருடம் ஹுதைபியாவிலே அதாவது தடுக்கப்பட்டார்கள். அந்த ஹுதைபியா உடன்படிக்கைக்காக என்ன செய்கிறார்கள், மறுபடியும் செல்கிறார்கள், திரும்புகிறார்கள் செய்யாமல். 7வது வருடம் வந்தார்களா, திரும்ப 7வது வருடம் திரும்பி வருகிறார்கள். அதுதான் ஹஜ்ஜத்து, அதுதான் உம்ரத்துல் கதா. விட்ட அந்த உம்ராவை, எந்த உம்ரா செய்ய முடியாமல் தடுக்கப்பட்டார்களோ அந்த உம்ராவை செய்கிறார்கள் 7வது. 8ஆம் வருடம் என்ன செய்கிறார்கள், 8ஆம் வருடம் மக்கா வெற்றி கொள்ளப்படுகிறது. 8ஆம் வருடம் மக்கா வெற்றி கொள்ளப்படுகிறது. வெற்றி கொள்ளப்பட்டு அன்று அங்க இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் சரி செய்கிறார்கள். செயலைகளை அகற்றுவதிலிருந்து எல்லா விதமான தௌஹீதுடைய விஷயங்கள் எல்லாம் அனைத்தையும் சரி செய்கிறார்கள். 9வது விஷயம் அதை கொண்டே நகர்கிறது. பின்பு 9வது விஷயம் அதை கொண்டே நகர்கிறது. கவனியுங்கள், சில பேர் என்ன சொல்கிறார்கள் என்றால், ஹஜ்ஜுடைய வசனங்கள் ஏறத்தாழ 6வது அல்லது 7வது வருட காலத்திலே இறங்கிவிட்டதே, அல்லாஹ்வின் தூதர் ஏன் தாமதித்தார்கள் என்று சொல்லும் பொழுது ஷேக் அரஃபாத் ஹஃபிதஹுல்லா இந்த இடத்தில் என்ன சொல்கிறார் என்றால், ஹஜ்ஜை மார்க்கத்தோடு முழுமையாக்கப்பட்டு ஹஜ்ஜுடைய கடமைகளை, ஹஜ்ஜுடைய விஷயங்களை எல்லாம் விலக்கி கடமையாக்கப்பட்ட வருடம் கடைசி வருடம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த அந்த வருடம் தான். அதுதான் இந்த மாமனிதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்வதற்கு, அவர் ஹக்கில் சொல்வதற்கு உகந்ததாக இருக்கும். கடமையாக்கப்பட்டது 6வது வருடம், 7வது வருடம் அல்லது 8ஆம் வருடம் என்று சொல்லி 2 வருடம் நபி அவர்கள் ஹஜ்ஜை தள்ளி போட்டார்கள் என்று சொல்வது தவறு. இஸ்லாத்தை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை வெற்றி கொண்டார்கள் 8ஆம் வருடம். அவர்கள் செய்ததோ கடைசியான 2 வருடம். ஏன் தாமதித்தார்கள் என்ற கேள்வி என்று கேட்பதற்கு இங்கு இடமில்லை. ஏனெனில் ஹஜ் கடமையாக்கப்பட்டு முழு காரியங்களையும் அல்லாஹ் இந்த ஹஜ்ஜிலே இத்தனை விஷயங்களை செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் நபிக்கு கட்டளையிட்டது. இந்த ஹஜ்ஜின் கடமையுடைய உருவகமே அந்த ஆண்டில் தான் நடந்தது. அதை உடனடியாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்கள் என்று சொல்வதுதான் அவர்களின் அந்த மாமனிதனின் ஹக்கிற்கு உகந்ததாக இருக்கும் என்று ஷேக் அரஃபாத் அவர்கள் இந்த இடத்தில் விளக்குகிறார்கள். இதனால் என்ன சொல்ல வேண்டும், ஹஜ்ஜை அல்லாஹ்வின் தூதர் என்ன செய்யவில்லை, தாமதிக்கவில்லை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மாறாக அரசியல் சூழ்நிலைகள் அதல்லாது அதற்கு முன்னாலும் சரி அத்தனை விஷயங்களை அல்லாஹ் மற்ற விஷயங்களை கொண்டு நபியை என்ன செய்கிறான், பல வேலைகளை கொண்டு அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். நாம் சொன்ன இந்த ஒவ்வொரு காலகட்டத்திலும் 6வது வருடம், 7வது வருடம், 8வது வருடம் மக்கா வெற்றி கொள்ளப்பட்டது. அடுத்ததாக அல்லாஹ்வின் அடியார்களே, இதை ஷேக் அவர்கள் குறிப்பிட்டு சொல்கிறார்கள். மக்காவிற்கு நுழைவதிலிருந்து தடுக்கப்பட்டார்கள். எப்போது? 6வது வருடம் உம்ராவிற்கு செல்வதற்கு போனார்கள். குறைஷிகள் என்ன செய்தார்கள், தடுத்தார்கள். அதனால் மக்காவிற்கு உள்ளே அவர்களால் செல்ல முடியவில்லை. மின் துகுலி மக்கா இல்லா ஃபி சன சாமினா, 8வது வருடத்திற்கு வருகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். வலம் யஹஜ், 9வது வருடம் அவர்கள் ஹஜ் செய்யவில்லை. ஏனெனில் ஹஜ் கடமையாகவில்லை. لأنه عمل بعد ذلك بتطهير مكة من الأصنام ومن الشرك وأرسل السرايا لتحطيم الأصنام. 8வது வருடம் 9வது வருடம் எல்லாம் படும் வேலைகளை இருக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மக்காவில் இருக்கக்கூடிய சிலைகளை எல்லாம் அகற்ற வேண்டும். அங்க இருக்கக்கூடிய மார்க்க விஷயங்களை எல்லாம் தெளிவாக மக்களுக்கு புகட்ட வேண்டும். அவர்கள் இதுதான் இஸ்லாம், இந்த விஷயங்கள் இருக்கிறது, இந்த சட்டத்திட்டங்கள் இருக்கிறது என்று இன்னும் சொல்ல போனால் சிறு சிறு கூட்டங்களை அனுப்பி அங்க இருக்கக்கூடிய சிலைகள், அல்லாஹ் அல்லாத வணங்கப்படக்கூடிய அனைத்தையும் அந்த இடத்தில் அப்புறப்படுத்துமாறு, அகற்றுமாறான மற்ற வேலைகளை, ராணுவ வேலைகளை, அரசியல் ரீதியான அனைத்து ராணுவ வேலைகளையும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்திலே கட்டமைக்கிறார்கள். இதையெல்லாம் செய்ததற்கு பிறகு, அனைத்து விஷயங்களும் முடித்ததற்கு பிறகு, பாரக்கல்லாஹு ஃபீக்கும், சும்மா அது மட்டுமல்ல, இன்னும் ஒரு சில விஷயங்களை குறிப்பிடுகிறார்கள். ஒருவேளை இந்த தாமதம் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் அவர்களுக்கு பதில் அளிக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் குறைஷிகள் மாதத்தையே மாற்றுவார்களாம் தப்பாக. எது துல்ஹஜ் எது துல்காதா என்பதிலே குழப்பமாகி மாதத்தை மாற்றிக் கொண்டிருப்பார்களாம். இது வேற ஒரு பல குழப்பங்கள் நிகழ்ந்தது. இது எல்லாவற்றையும் சரி செய்து கொண்டிருக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மேலும் அல்லாஹ்வின் அடியார்களே, ஃபலம்மா ஹஜ்ஜ ஃபி ஸனா 10, அப்படி என்றால் அல்லாஹ்வின் தூதர் ஹஜ் எப்போது செய்தார்கள், 10ஆம் வருடம் செய்தார்கள். அதுதான் ஹஜ்ஜத்துல் வதா. அதாவது என்ன செய்ய, அதுக்கு பேர் என்ன, இறுதி அந்த ஹஜ், நாம் அந்த பிரியா விடை,
பிரியாவிடை தரக்கூடிய அந்த ஹஜ். அதல்லாத வேறு ஹஜ் செய்தார்களா? அல்லாஹ்வின் தூதர் இல்லை, செய்யவில்லை. அந்த ஹஜ்ஜிற்கு பிறகு என்ன செய்தார்கள்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்தார்கள். தூஃபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால் தான் அந்த ஹஜ்ஜிற்கு என்ன ஹஜ்? பிரியாவிடை ஹஜ் என்று சொல்லப்படுகிறது. அதனால் தான் மரணித்ததற்கு பிறகு துல்ஹஜ்ஜிலே அனைத்தையும் முடித்துவிட்டு வருகிறார்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நாட்களிலே நடுவிலே சற்று நாட்களிலே அவர்களுக்கு சிறு நோய் ஏற்படுகிறது. அந்த நோய் தான் அடுத்த 3 மாதம் 4 மாதம் வரை அந்த நோய் தான் சிறுவாக விஷயத்திலே கடைசி வரைக்கும் இருந்து அந்த நோயின் காரணமாகவே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்மணி நாயகம் மரணித்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். لأنه மேலும் அந்த கடைசி அந்த நாட்களில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களை பார்த்து சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் அடியார்களே, லிதഖுது மனாசிகக்கும், நீங்கள் இந்த நோன்புடைய இந்த ஹஜ்ஜுடைய இந்த காரியங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். லிதഖுது மனாசிகக்கும், இந்த வணக்க வழிபாடுகளின் விஷயத்தை ஹஜ்ஜிலே என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். ஃபஇன்னி லா அத்ரி லஅல்லி லா அஹஜ்ஜு பஅத ஹஜ்ஜதி ஹாதிஹி, ஏனெனில் எனக்கு தெரியாது இந்த ஹஜ்ஜிற்கு பிறகு நான் மறுபடியும் ஒரு ஹஜ் செய்வேனா என்பது எனக்கு அது தெரியாது என்பதை யார் சொல்கிறார்கள்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் 1297வது ஹதீஸ். ஃபஇன்னி லா அத்ரி லஅல்லி லா அஹஜ்ஜு பஅத ஹஜ்ஜதி ஹாதிஹி, இந்த ஹஜ்ஜிற்கு பிறகு நான் ஹஜ் செய்வேனா என்பது எனக்கு தெரியாது. இததான் அல்லாஹ்வின் அடியார்கள் ஹாதஹு ஸபப் அல்லதி யஜஅல் உலமா யஸம்முனஹு ஹஜ்ஜத்து அல் ஹஜ்ஜ பி ஹஜ்ஜத்தில் வதா. இதனால் தான் இந்த ஹதீஸினால் தான் இந்த விஷயத்தினால் தான் இந்த ஹஜ் இறுதி பிரியாவிடை ஹஜ் என்று பெயரிடப்பட்டுள்ளது. மேலும் இந்த மக்களோடு இந்த ஹஜ்ஜை அவர்கள் செய்தார்கள். ஏறத்தாழ 1,00,000 சஹாபாக்களோடு அந்த ஹஜ்ஜை செய்தார்கள். அவர்களுக்கு இந்த இடத்திலே பாரக்கல்லாஹு ஃபீக்கும் அன்னல் அஷ்ஹுர ஆதத் كما خلقها الله سبحانه وتعالى قال لهم في خطبة عظيمة إن زمن استاد وعاد كهيئته يوم خلق الله السماوات والأرض. கவனியுங்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொல்கிறார்கள், தான் இதற்கு பிறகு செய்ய மாட்டேனா என்பது எனக்கு தெரியாது என்று சொல்லிவிட்டதுக்கு பிறகு சஹாபாக்களை ஆனால் வாட்டடிக்கிறார்கள். ஆனால் உங்களுக்கு இந்த வருடம் இந்த மாதங்கள் திரும்ப வரும் என்ற அந்த காலகட்டத்தை சொல்லித் தருகிறார்கள். எல்லா வருடமும் எவ்வாறு ஒரு இந்த 12 மாதங்கள் இருக்கிறதோ அந்த 12 மாதங்கள் மறுபடியும் அடுத்ததாக வரும் என்று சொல்கிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா துல்ஹஜ்ஜிலும் இந்த ஹஜ் என்ற இந்த மனாசிக், இந்த மாபெரும் வணக்க வழிபாடு மறுமை நாள் வரை என்னாகும்? நடந்து கொண்டே இருக்கும். இதை வாட்டடிக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வஸ்ஸஹீஹ் அன்னல் ஹஜ், மேலும் அடுத்ததாக சரியான கூற்று, ஹஜ் எப்போது கடமையாக்கப்பட்டது என்றால் 9வது வருடத்தில் தான் கடமையாக்கப்பட்டது. 9வது வருடம் கடமையாக்கப்பட்ட உடனே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை செய்வதை முன்னெடுத்து விட்டார்கள். ஃபபாதர ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதனால் ஃபஹஜ்ஜ ஃபி ஸனல் ஆஷிரா, 10ஆம் வருடத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றி விட்டார்கள். நாம் வஅலா ஹாதா, இதை அடிப்படையாக கொண்டால் நாம் என்ன சொல்லலாம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜை தாமதப்படுத்தவில்லை என்பது நமக்கு புரிகிறது. ஃபலம் யுஅഖிர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜ பஅத ஃபர்திஹி ஆமன் வாஹிதன், ஒரு வருடம் கூட அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யவில்லை? இந்த ஹஜ்ஜை தாமதிக்கவில்லை. பல் பாதர இம்திசால் ஃபில் ஆம் அல்லதி ஃபர்த ஃபி, எந்த வருடத்தில் கடைசி அந்த 9வதிலே கடமையாக்கப்பட்டதோ 10ஆம் வருடத்தில் அடுத்த வருடத்தில் உடனடியாக செய்து விட்டார்கள். இதுதான் இந்த மாநபிக்கு அவருடைய அந்தஸ்திற்கு சொல்வதற்கு ஏற்றுமானதாக இருக்கும் என்று ஷேக் அவர்கள் சொல்கிறார்கள். وليس بيد من ادعى تقدم فرض الحج سنة 6 أو 7 أو 8. மேலும் என்ன சொல்கிறார்கள்? இந்த ஹஜ் என்பது 6ஆம் வருடம் கடமையாக்கப்பட்டது அல்லது 7ஆம் வருடம் கடமையாகவில்லை, 8வது வருடம் மக்கா வெற்றியோடு கடமையாக்கப்பட்டு விட்டது, ஹஜ் அப்போதே கடமையாகத்தான் இருந்தது என்றெல்லாம் இந்த கூற்றுகள் எல்லாம் சரியான கூற்றாக இருக்க முடியாது. நாம் அடிப்படை விஷயம் அவர்கள் என்ன சொல்லலாம் என்றால்,
என்ன சொல்லலாம் என்றால் இந்த வசனத்தை சொல்லலாம். 196வது வசனம் பக்ராவிலே நாம் ஏற்கனவே பார்த்த வசனம், வஅத்திமுல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ். ஏனெனில் இந்த வசனம் நீங்கள் ஹஜ்ஜை உம்ராவையும் அல்லாஹ்விற்காக நிறைவேற்றுங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த வசனம் எப்போது இறங்கினது? ஹுதைபியா போது இறங்கினது. அது எப்போது, எந்த வருடம்? 6வது வருடம், சனத் சித். இந்த ஹுதைபியா உடன்படிக்கை நடந்த அந்த சம்பவத்தை கொண்டு வந்த அந்த அப்போது இறங்கின அந்த சட்டம். சரி, வஹாதா லைஸ பிஹி இப்திதா ஃபர்தில் ஹஜ். இதில் ஹஜ் என்பது இப்போது நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும், இப்போது செய்ய வேண்டும் என்ற அந்த கட்டளை இதில் இல்லை என்று சொல்கிறார்கள். மாறாக இது மார்க்கம் உங்களுக்கு இந்த ஹஜ்ஜை கடமையாக்கி விட்டால், மார்க்கத்தில் இந்த ஹஜ்ஜுடைய விஷயங்கள் வணக்க வழிபாடுகள் எல்லாம் உங்களுக்கு தெளிவாக்கப்பட்டு விட்டால் அப்போது இந்த ஹஜ்ஜை செய்யுங்கள் என்ற அர்த்தம்தான் இதில் வருகிறது. அதனால்தான் அதிம்மு, ஹஜ்ஜை முடியுங்கள், நிறைவேற்றுங்கள் என்ற இந்த வசனம் உங்களுக்கு மார்க்கத்திலே ஹஜ்ஜை பற்றி விளக்கி விட்டால், எப்போது விளக்கப்பட்டுச்சு, எப்போது விளக்கி அதற்கான கட்டாயமானப்பட்டது? 9வது வருடத்தில் வந்ததற்கு பிறகு 10வது வருடம் செய்து விட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏனெனில் இதில் இந்த ஆதாரம் எடுக்கக்கூடியவர்கள் இந்த வசனத்தை தான் சொல்கிறார்கள், இது ஹுதைபியாவிலே இறக்கப்பட்டது, அப்படின்னால் இது 6வது வருடம் தானே என்று சொல்கிறார்கள். இது இல்லை என்பதை ஷேக் அவர்கள் இங்கே விளக்குகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். மேலும் இந்த வசனத்தை பாருங்கள், சூரத்து ஆல இம்ரானிலே 97வது வசனம், 3வது சூரா 97வது வசனத்திலே, வலில்லாஹி அன்னாசி ஹஜ்ஜுல் பைத்தி மன் இஸ்ததா இலைஹி சபீலா நஸலத் ஆமல் உஃபூத் அவாஹிர் சனத் 9. இதுதான், இந்த வசனம் தான் சக்தி இருப்பவர்கள் அல்லாஹ்வுடைய வீட்டை ஹஜ் செய்வது கடமையாக இருக்கிறது என்ற இந்த வசனம் தான் 9வது வருட கடைசி காலத்தில் இறக்கி அருளப்பட்டது. இந்த வசனம் இறங்கினது, அல்லாஹ்வின் தூதர் அடுத்த வருடம் என்ன செய்தார்கள்? ஹஜ்ஜை செய்தார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இதோடு வகுப்பு, இந்த பாடங்கள் இங்கே இதோடு நிறைவடைகிறது. ஷேக் கடைசியாக சொல்கிறார்கள், இதுதான் அர்கானுல் இஸ்லாம், இதுதான் இஸ்லாத்தின் தூண்கள். அதனால் ஒரு முஸ்லிமின் மீது என்ன கடமையாக இருக்கிறது? இதில் நாம் பார்த்த இந்த 5லும் அவன் இஹ்லாஸோடு அல்லாஹ்விற்காக உல தூய்மையுடன் கலப்பற்ற முறையில் அல்லாஹ்வின் முகத்தை மட்டுமே நாடி இதை செய்ய வேண்டும். முஸ்லிமின் மீது இதை செய்ய கடமையாக இருக்கிறது. வஃபீஹா, அதேபோல் வயுதாபி அன்-நபி ஃபி சிஃபத்தில் ஹஜ், இந்த ஹஜ்ஜை நபி அவர்கள் செய்ததை போல செய்ய வேண்டும். அதேதான் தொழுகையும், அதேதான் நோன்பும், அதேதான் எல்லா வணக்க வழிபாடுகளும். அல்லாஹ்வின் தூதரை சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, நீங்கள் என்னை எவ்வாறு தொழக் கண்டீர்களோ அவ்வாறு நீங்கள் தொழுங்கள். அதேதான் ஹஜ், லிதஅஹுது மனாசிகக்கும் அன்னி, என்னிடமிருந்து ஹஜ்ஜின் சடங்குகளை, ஹஜ்ஜின் அமல்களை நீங்கள் என்னிடமிருந்து நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். மேலும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா விஷயத்திலும், அவர்கள் தொழுகையிலே, ஜகாத்தில், சௌமில், ஹஜ்ஜில், எல்லாவற்றிலும் அவர்களை பின்பற்றுவதுதான் ஷஹாதத்தின் பொருள். நீங்கள் பாட்டு ஆளாளுக்கு ஒரு முறையை அல்லாஹ்வை வணங்குவதற்கு நெருக்கமான வழியை, அல்லாஹ்வின் தூதரை விட்டுவிட்டு நாம் ஒரு வழியை எடுத்தால், விதத்தின் பால் உழுந்தால் ஷஹாதத்திற்கு என்ன பொருளில் நாம் இருக்கிறோம்? அல்லாஹ்வின் அடியார்களே, வஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ். பாருங்கள், நபி காட்டினது படிதான் நம்ம அமல்கள் இருக்க வேண்டும். அதுதான் அவர்களுக்கு தரக்கூடிய கண்ணியம். அல்லாஹ் நம்மை நேர்வழியை செலுத்துவானாக. அன்தஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் ஃபதخلصுல்லாஹ் வதுخلصுல்லாஹு தஆலா வதஅபுதுஹு ஃபலா மஅபூத பிஹக்கின் இல்லல்லாஹ் ஜல்ல பிஉலா வஅன் துதாபிஅ அன்-நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மேலும் ஃபலா மஅபூத பிஹக்கின் இல்லல்லாஹ், கடைசியாக முடிக்கிறார்கள், வணங்குவதற்கு தகுதியானவன் உண்மையில் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதரை பின்பற்ற வேண்டும். மேலும் அவர்கள் கொண்டு வந்ததை நம்ப வேண்டும். அவர்கள் எதை சொன்னார்களோ அதை உண்மைப்படுத்த வேண்டும். அவர்கள் எதை நமக்கு அறிவித்தார்கள் உண்மைப்படுத்த வேண்டும். எதை அவர்கள் கட்டளையிட்டார்களோ அதை நாம் செய்ய வேண்டும். அவர் எதிலிருந்து நம்மை தடுத்தார்களோ அதிலிருந்து நாம் தூரமாக இருக்க வேண்டும். அவர்கள் நாவிலிருந்து எது வெளிவந்ததோ அதை கொண்டு அன்றி அல்லாஹ்வை நாம் வணங்காமல் இருக்க வேண்டும். அவர்கள் நாவில் இருந்து எது வந்ததோ அதை கொண்டு, அல்லாத விஷயங்களை கொண்டு அல்லாஹ்வை வணங்காமல் இருக்க வேண்டும். அல்லாஹ்வை வணங்கக்கூடாது. எதிலே? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாத விஷயங்களை கொண்டு,
அப்படி என்றால் எதை கொண்டு அல்லாஹ்வை வணங்க வேண்டும்? எதை கொண்டு அல்லாஹ்வை வணங்க வேண்டும்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாவினிலிருந்து வந்ததை கொண்டுதான் அல்லாஹ்வை வணங்க முடியும். இதுதான் அல்லாஹ்வின் ஒரு சிறிய சட்டம். அல்லாஹ்வை வணங்குவதற்கு அல்லாஹ்வின் தூதர் எவ்வாறு வணங்க வேண்டும் என்ற எல்லா விஷயத்தையும் எனக்கு கற்றுத் தந்து போய்விட்டார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இது அல்லாத வேறு ஒரு வழியை கொண்டு இதல்லாத வேறு ஒரு வழியை கொண்டு அல்லாஹ்வை வணங்க முடியாது. நாம் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு இத்தனை வகுப்புகளை, இந்த இரண்டாவது வகுப்பிலே இத்தனை அமர்வுகளை ஏற்படுத்தி இந்த முடிவுப்போது வருகிறது நினைக்கிறேன். அர்கானுல் இஸ்லாமை முடித்திருக்கிறோம். இஸ்லாத்தின் தூண்கள். அடுத்த வகுப்பு அர்கானுல் ஈமான். அடுத்த வாரம் இன்ஷா அல்லாஹ் ஈமானின் தூண்கள், இஸ்லாத்தின் தூண்களை பார்த்திருக்கிறோம். அது என்ன ஈமானின் தூண்கள், அதை பற்றின விளக்கங்கள், அக்கீதா சார்ந்த அடுத்த விளக்கங்கள் எல்லாம் இன்ஷா அல்லாஹு தஆலா வருகிறது. அல்லாஹ் நாடினால் அதை அடுத்த வாரம் பார்ப்போம். எதை கேட்டோமோ அதன்படி செயல்படக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கல் புரிவானாக. வக்கூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹி லி வ லக்கும் ولجميع المسلمين كل ذنب. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. السلام عليكم ورحمة الله وبركاته. نقول بيننا وبينكم السلف، بيننا وبينكم الكتب. كان أحمد يقول البدع بيننا وبينكم الجنائز.